நான் 2-3 சீரில் அழுதுட்டேங்க சார். வீட்டில் அழுகாதவங்களுக்கெல்லாம் கண்ணில் நல்லா தண்ணி வந்துடும். நல்ல குட் ஃபிலிம். டேரக்டர்ஸ்லாம் அழுவும் போது நான் யோசிச்சேன், அப்படி என்ன இருக்குது, பாலாவே அழுகுறாருன்ற போது சூப்பராக இருந்துச்சு. இந்த ஜெனரேஷனும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப சூப்பராக இருக்குது. வேற லெவல். அந்த பையன் வந்து டீச்சர் கூட போகும்போது அந்த மாடு ஒரு மாதிரி பார்க்கும் பாருங்க, அது செமையாக இருந்தது. நல்ல டைரக்ஷன். அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஆமாம் ஆமாம், ரொம்ப கனத்த இதயம். இன்னைக்கு இருக்கிற அதாவது இன்னைக்கு எப்படியோ வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம், சிரிப்பாக அழுகாமல் வாழ்கிறோம். இந்த படத்தை பார்த்து சார் வந்து அழுக வச்சுட்டாரு. நான் 2-3 சீரில் அழுதுட்டேங்க சார். ஒரு திகில் படம், அதாவது ஒரு பேய் படம் பார்த்தா கூட அதில் ஒரு இப்படி தான் அப்படின்னு நம்ம கணிக்க முடியும். ஆனால் இது வந்து ரியல் லைஃப்பில் வந்து அடுத்த கட்ட வாழ்க்கையோ அடுத்த கட்ட நாளில் என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியாது. அது ரொம்ப இதாக இருந்தது. உண்மையாலும் சார் அது எப்படி நடைமுறை வாழ்க்கையை வந்து நம்ம நேரில் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை வந்து பார்க்கும்போது எங்களுக்கு அது உண்மையாலுமே அந்த இதில் போன மாதிரி இருந்துச்சு. நல்ல கான்செப்ட். சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. லைக் இவன் சின்ன வயசில் டேலண்டாக இருப்பாங்களான்றத படத்தை பார்த்தா தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. கனத்த இதயம். அழுகாதவங்களும் அழுதுருவாங்க, கரைஞ்சிரும். வீட்டில் அழுகாதவங்களுக்கெல்லாம் கண்ணில் நல்லா தண்ணி வந்துடும். நல்ல குட் ஃபிலிம். சூப்பர் சார். எல்லாரும் இறந்த சீன் போது ரொம்ப எமோஷனல் ஆகிடுச்சு. ஆக்சுவலி டேரக்டர்ஸ்லாம் அழுவும் போது நான் யோசிச்சேன், அப்படி என்ன இருக்குது, பாலாவே அழுகுறாருன்ற போது என்ன இருக்குன்னு யோசித்தேன். பட் நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. சாப்பாடு அந்த விஷயம்லாம் அது ஒரு தாய்மையை வந்து உணர வச்ச தருணங்க சார். அது மறக்க முடியாது. உண்மையாலுமே அழுதுட்டோம். சூப்பராக இருந்துச்சுங்க. குடும்பக்காக தான் கஷ்டப்படுறவங்களுக்கு கொஞ்சம் இதுதான், என்னால் சொல்ல முடியலைங்க. சூப்பராக இருக்குங்க சார். அதாவது நார்மலான லைஃப் தான். அந்த காலத்தில் எங்களை கூப்பிட்டு போன மாதிரி இருந்தது. பசங்க ஆக்டிங் புது பசங்க தான், ஆனால் நடிகர்கள் மாதிரி இல்லாமல் ஒரு சாதாரணமாக ஒரு கிராமத்து லைஃப் ஸ்டைலில் எப்படி பசங்க இருப்பாங்க. எங்கள் காலகட்டத்தில் 90s அப்படி தான் இருந்தோம். அதை வந்து என் கண் முன்னாடி கொண்டுட்டு வந்ததுக்கு மாரி செல்வராஜுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எதுக்காக சொல்லணுன்னா, நான் அந்த மாதிரி வாழ்க்கையை நான் பார்த்துருக்கேன். அதனால் அவர் வந்து மீண்டும் அந்த வாழ்க்கைக்கு எங்களை கொண்டு போய் இந்த காலகட்டத்துக்கு கொண்டுட்டு வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. நல்லா இருந்துச்சு. ஆமாம், அந்த டீச்சரும் அந்த பையன் பேசிட்டு இருந்தாரு. நல்லா இருக்கு. எமோஷனலாக நல்லா இருக்கு. நல்லா ஒரு தடவை பார்க்கலாம். ஒரு தடவை நல்லா நடிச்சு நல்லா இருக்குங்க. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியை பார்க்கலாம். சூப்பராக இருந்தது. நல்லா இருந்துச்சு. சூப்பர் சார்.